சொந்த தொகுதியிலேயே அப்பாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் கேவலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சொந்த தொகுதி, அதாவது ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராதாபுரம் தொகுதியில ஆய்வுக்கு சென்ற அப்பாவு, அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ தான் அப்பாவு, அந்த அப்பாவை ரவுண்டு கட்டி வெளுத்து விட்ட அந்த தொகுதி மக்கள், முக்கியமா அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கூட பண்ணி தரல, சரியான பேருந்து வசதிகள் இல்லை, இன்னும் சரியான தண்ணீர் எங்களுக்கு வரல, குடிநீர் வரல அப்படின்னு அப்பாவை ரவுண்டு கட்டி மக்கள் கேள்விகளால கிழித்து தொங்க விட்டுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல உள்ள மக்கள் பேசுற அந்த வார்த்தையில பாருங்க, அடிப்படை வசதி குடிநீர் கூட எங்களுக்கு செஞ்சு தரல, ஆட்சிக்கு வந்து 4 வருஷம், அதாவது அவங்க ஆட்சியை முடிய போகுது அப்படின்னு சபாநாயகர் அப்பாவை கேள்விகளால கிழித்து எடுத்திருக்காங்க குடும்ப தலைவிகள், வீர தமிழ்ச்சிகள்லாம். ஆனா சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பேசுற மாதிரியே, அதாவது திமுக அரசுக்கு எதிராகவோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவோ எதிர்கட்சிகள் வந்து பேசும்போது, அதாவது அதை தடுக்கும் விதமாக சபாநாயகர் வந்து ஒரு பதில் கொடுப்பாரு பாருங்க, அதெல்லாம் பாக்குறப்ப பயங்கர காண்டாகும். அதாவது திமுகவில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி கூட பேச முடியாத சுச்சுவேஷன்ல முதல் ஆளா குரல் கொடுப்பாரு நம்ம சபாநாயகர் அப்பாவும். அந்த துறை அமைச்சர்கள் வந்து பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே சபாநாயகர் அப்பா வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். அதே பேச்சு திறமையை அவருடைய தொகுதி மக்களிடம் காட்டிருக்காரு. தொகுதி மக்கள் எல்லாம் ரவுண்டு கட்டி சபாநாயகரை வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாத்தீங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு சபாநாயகர் அப்பாவுக்கே என்ன நிலைமைனா, ஒரு 73 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் திரு சபாநாயகர் அப்பா அவர்களே அந்த தொகுதி மக்கள் எல்லாம் இந்த ரவுண்டு கட்டி வெளுன்னு வெளுத்திருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த தொகுதி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதியிலையும் திமுக நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.